Hi everyone, welcome to Medicinal Note YouTube channel. In this video, நம்ம இன்ஃப்ளமேஷன்ன்றத தமிழில் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இன்ஃப்ளமேஷன் என்னென்னா ஒரு லோக்கல் ரெஸ்பான்ஸ், ஒரு லிவிங் ஆர் மெமாலியன் டிஷ்யூவில் ஒரு இன்ஜுரினால் வர ஒரு லோக்கல் ரெஸ்பான்ஸ் தான் இன்ஃப்ளமேஷன். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டிஃபைன் as an local response of a living mammalian tissue to an injury for any agent, or it is defined as an reaction of an host tissue to an injury. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரியாக்ஷன், ஒரு இன்ஜுரி ஏற்பட்டோட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது, அதுதான் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இங்கே 2 டைப்ஸ் இருக்குது, அக்யூட் இன்ஃப்ளமேஷன், க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். இந்த வீடியோவில் நம்ம அக்யூட் இன்ஃப்ளமேஷன்றதை பார்க்க போகிறோம். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் இது ஸ்டார்ட்ஸ் ரேப்பிட்லி, இது ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அதுக்கு தேவை. ஒரு சின்ன இன்ஜுரி, ஒரு மைன்யூட் இன்ஜுரிஸ்னால வர்றது தான் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். இது ஒரு ஷார்ட் டேர்ம், ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கும். ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ டேஸில் அது இல்லாமல் போயிடும். கிளினிக்கல் சைன்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். இந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷனோட ஒரு கிளினிக்கல் சைன்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பை ஆலஸ் செல்சஸ். இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில். இது ஒரு 4 கார்டினல் சைன்ஸ் ஒரு இன்ஃப்ளமேஷனுக்கு சாதாரணமாக ஒரு 4 கார்டினல் சைன்ஸ் ஒரு 4 சைன்ஸ் வரும்ன்றாங்க. ஒரு 4 சிக்னிஃபிகன்ஸ், ஒரு சைன், அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வரும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ரூபார், அது பேர் என்னதுன்னா ரெட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் calor, அது ஹீட். டியூமர், ஸ்வெல்லிங் அண்ட் டோலார் பெயின்ன்றாங்க. இதான் அந்த 4 கார்டினல் சைன்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன். அக்யூட் இன்ஃப்ளமேஷனோட 4 கார்டினல் சைன்ஸே இதான். ரூபார், கேலார், டியூமர், டோலார். ரூபர்னா ரெட்னஸ், கேலர்னா ஹீட்டு, டியூமர்னா ஸ்வெல்லிங், டோலார்னா பெயின். இதோட 5th ஆட் ஆகுது, அது பேர் என்ன, லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த 4 நாளையும் ஒரு 5வது ஒன்று ஆட் ஆகுதுன்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷனும் லாஸ் ஆயிடுது. காஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன், என்னென்ன காஸ்னால அந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் வருதுன்னு கேட்குறாங்க. வேரியஸ் ஈத்தியாலஜிக்கல் காஸ் அண்ட் ஏஜென்ட் தட் காஸ், நிறைய ஈத்தியாலஜிக்கல் ஏஜென்ட் தட் காஸ் டேமேஜ் டு செல் இன்ஜுரி. இப்போ நான் நிறைய காசு இருக்குது, எது செல் டேமேஜுக்கும் செல் இன்ஜுரிக்கும். ஒன்று மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன், 2வது மெக்கானிக்கல் ட்ராமா, 3வது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், 4வது இரிட்டன் அண்ட் கரோசிவ் ஏஜென்ட், 5வது ரேடியேஷன் இன்ஜுரி, 6வது இன்ஜுரி டியூ டு கோல்ட் ஹீட், அடுத்தது ஃபாரின் பாடிஸ், அன்யூஷுவல் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்பிரிண்டர்ஸ், டிஷ்யூ நெக்ரோசிஸ் இன்ஃப்ராக்ஷன். இதுதான் அக்யூட் இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுது. இப்போ சேஞ்சஸ் இன் அக்யூட் இன்ஃப்ளமேஷன், இது ஃபுல்லாக தான் அக்யூட் இன்ஃப்ளமேஷனை, இது காசஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். இப்போ சேஞ்சஸ் இன் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். வாஸ்குலர் சேஞ்சுன்னு இருக்குது, செல்லுலார் சேஞ்சுன்னு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலராக வாஸ்குலர் சேஞ்ச் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம செல்லுலார் சேஞ்ச் பார்ப்போம். வாஸ்குலர் சேஞ்சஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் இன் டிஷ்யூ when a bacteria enters. ஒரு பாக்டீரியா என்டர் ஆனோட்டி அது டிஷ்யூவில் இருக்க நியர்பை செல்ஸை போய் அட்டாக் பண்ணும். ஒரு ஜென்ரலாக ஒரு பாக்டீரியா ஒரு டிஷ்யூ, ஒரு பாடிக்குள்ளே என்டர் ஆனோட்டி அது நியர்பை செல்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ த டிஷ்யூ ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூசஸ் அ மாஸ்ட் செல். அதனால அந்த செல்லு, அந்த டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த போய் ஒரு பேத்தோஜன் சும்மா இல்லாமல் போய் இந்த டிஷ்யூ அடிக்கிறதுனால அது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு மாஸ்டர் செல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாஸ்டர் செல் என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு இம்யூன் செல், அது சுற்றி ரிசப்டார்ஸ் வச்சுருக்கோம், அந்த ரிசப்டாரை வச்சு இந்த பேத்தோஜன் எங்கே இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுது. ஆல் பேத்தோஜன், இப்போ ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேத்தோஜனும் ஒரு பேத்தோஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்ன் இருக்கும் ஒவ்வொரு பேத்தோஜனுக்கும். அந்த பேத்தோஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்னை வச்சு தான் இந்த மாஸ்டர் செல் அதோட ரிசப்டாரை வச்சு அந்த பேத்தோஜன் எங்கே இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுது.
அதான் இந்த ஸ்டெப்பில் ஆல் பேத்தோஜன் கண்டெய்ன்ஸ் a molecular pattern that is known as PAMS, which is pathogen associated molecular pattern, and this pattern is tracked by mast cell receptor and reaches the bacteria and pathogen. இந்த மாஸ்டர் செல் ரிசெப்டார் வந்து அந்த பேத்தோஜன் அசோசியேட்டட் இந்த பேம்ஸை வந்து ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கே போயிடுது, அந்த பேத்தோஜன் பக்கத்தில். அங்கே போய் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு 3 காம்போனன்ட்ஸ் வந்து மாஸ்டர் செல் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஒன்று வந்து ஹிஸ்டமைன், இன்னொன்று லியூகோட்ரைன்ஸ், அடுத்து ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். இந்த 3 காம்போனன்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ வந்து அது வந்து டிஷ்யூவில் என்னென்ன நடக்குதுன்னு, இப்போ வந்து பிளட் வெசல்ஸ் உள்ள பிளட் வெசல்ஸ் இந்த 3 ஃபேக்டர், இந்த மாஸ்ட் செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண 3 ஃபேக்டருமே பிளட் வெசல்ஸ்குள்ளே போய் இந்த 3 ஃபேக்டருமே பிளட் வெசல்ஸ்குள்ளே போய் வாசோடைலேஷன் ஏற்படுத்தும், ப்ரொடியூசஸ் கேப் பிட்வீன் த எண்டோதீலியல் செல்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட் த எண்டோதீலியல் செல்ஸ். இந்த எண்டோதீலியல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அது என்ன பண்ணுன்னா செல் அடெஷன் மாலிக்யூலுன்றதை வந்து ஃபார்ம் பண்ணும். இதை வந்து CAMன்னு சொல்லுவாங்க. After stimulation of the endothelial cell, it produces a chain-like component is known as cell adhesion molecule. அந்த cell adhesion molecule இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து அந்த எபித்தியல் செல்ஸுக்கு மேலே வந்து இது உட்காந்துருக்கும். இங்கே பிளட் ஃப்ளோ இங்கே ஆப்போசிட்டில் இருக்கும். ஆப்போசிட் அந்த பிளட் வெசலோட ஆப்போசிட்லேயே இந்த இடத்துல பிளட் ஃப்ளோ போகும்போது இங்கே செல் அடெஷன் மாலிக்யூல் இருக்கும். When the blood vessel dilate, there is an increase in blood flow. இப்போ வந்து முதல் ஸ்டெப் என்னன்னா வாசோடைலேஷன். அங்கே வாசோடைலேஷன் பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும், விரிவடையும் போது நிறையா பிளட் ஃப்ளோ ஆகும். and it leaks between the gap of the endothelial cell. இங்கே கேப் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து அதான் இட் ப்ரொடியூசஸ் அ கேப் பிட்வீன் த எண்டோதீலியல் செல். இந்த இடத்துல கேப் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வழியாக பிளட்டு வந்து எல்லாம் லீக் ஆகும். அதனால எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேஜர் காஸ் வந்து எடிமா, அதனால ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். இந்த செல் அடெஷன் மாலிக்யூல் இந்த கேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ராப்ஸ் த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ். அங்கே பிளட்டு ஃப்ளோ ஆகுற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் என்னென்னா நியூட்ரோஃபிலும் மோனோசைட்டையும் இந்த இடத்துல பிடிக்கும். போகிற இதில் வந்து நியூட்ரோஃபிலையும் மோனோசைட்டையும் பிடிக்கும். இட் ட்ராப்ஸ் த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் விச் இஸ் நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட். த கேம்ப் மூவ்ஸ் அண்ட் திஸ் acute inflammatory cells in between the endothelial gap. இந்த கேம்ப்ன்றது என்ன பண்ணுன்னா இந்த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரியை ட்ராப் பண்ணிட்டு இங்கே நிறையா இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்க இந்த கேப் எண்டோதீலியல் கேப் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அங்கே வந்து இந்த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸை வந்து மூவ் பண்ணி வெளியில் போக வைக்கும். இந்த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அண்டர்கோஸ் டயாபெட்டிஸ். அந்த கேப்புக்குள்ளே போகிறதுக்கு வந்து அந்த கேப் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த எண்டோதீலியம் கேப் வந்து குட்டியாக இருக்கும். ஆனால் அங்கே செல்லு பெருசாக இருக்கனால இந்த கேப்புக்குள்ளே போக முடியாது. அதனால வந்து இந்த டயாபெட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து இந்த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து ஃபாலோ போகும். என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல போய் சுருங்கி மறுபடியும் ஒரிஜினல் சைஸுக்கே வந்துடும். இந்த ப்ராசஸ் பேர் தான் இந்த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி செல் அண்டர்கோஸ் டயாபெட்டிஸ் டு என்டர் பிட்வீன் த எண்டோதீலியல் கேப்ஸ். டயாபெட்டிஸ்னா என்னென்னா the passage of the blood flow through the intact wall of the capillary. இந்த ரெண்டு இன்டாக்ட் வாலோட கேப்லரிக்குள்ளே இந்த பிளட் செல்ஸ் போகிறதுக்கு பேர் தான் இந்த டயாபெட்டிஸ். அவுட் சைட் த பிளட் வெசல் இன் அ டிஷ்யூ. இப்போ வந்து இந்த அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி இது வந்து பிளட் வெசல்லேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா டிஷ்யூக்கு வந்துச்சு. டிஷ்யூவில் போய் என்ன பண்ணுவோம்னா இந்த நியூட்ரோஃபிலும் மோனோசைட்டும் ரிலீஸ் பண்ணும் இன்டர்லூக்கினும் டியூமர் நெக்ரோட்டிக் ஃபேக்டர் அப்படின்ற ரெண்டு இதை வந்து இந்த நியூட்ரோஃபிலும் மோனோசைட்டும் ரிலீஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் வாஸ்குலர் ஈவெண்ட் ஆஃப் த அக்யூட் இன்ஃப்ளமேஷன். இது பேர் தான் வாஸ்குலர் ஈவெண்ட் ஆஃப் த அக்யூட் இன்ஃப்ளமேஷன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து செல்லுலார் சேஞ்சஸ் ஆஃப் த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் பார்ப்போம்.